அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவுல நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, பிரிவு பூஜை. கரூர்ல இருந்து ஒரு அம்மா வந்தாங்க. அந்த அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா, திருமணம் முடிஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு குழந்தை ஒரு பையன் இருக்கு. அது டைவர்ஸ் ஆயிடுச்சு. இப்போதைக்கு ஒரு கம்பெனில வேலை பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு பழக்கமா இருந்திருக்கு. பார்த்தீங்க அப்படின்னா, ஒருத்தர் பழகியிருக்காரு. கிட்டத்தட்ட 9 வருஷமா ஒண்ணாவே இருந்திருக்காங்க. 2 பேருமே குடும்பம் நடத்தி, ஒண்ணாவே இருந்து வாழ்ந்திருந்திருக்காங்க. எதிர்பாராம 2 பேத்துக்கு பிரிவு மாரி ஆயி பார்த்தீங்க அப்படின்னா, அவர் வேற பக்கத்து திருமணம் முடிக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டாரு. அந்த அம்மா என்ன சொன்னது, ஐயா பார்த்தீங்க அப்படின்னா, என்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப திருமணம் 1 வாரத்துல எனக்கு திருமணம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவனுக்காண்டி பார்த்தீங்க அப்படின்னா, 2 குழந்தைய நான் கழிச்சிருக்கேன். அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்காண்டி தான் நான் கூட இருக்கிறேன், வைக்கிறேன்னு சொல்லிட்டு தாலியெல்லாம் கட்டி என் கூட தான் இருந்தான். ஆனா இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, என்னை விட்டுட்டு போய் வேணாம்ன்னு சொல்லிட்டு திருமணம் வரைக்கும் நான் திருமணம் பண்ணிக்கிறேன். அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு ரொம்ப என்ன பண்றேன்னு தெரியலங்கய்யா அப்படின்னு சொன்னாங்க அந்த அம்மா. இது சொன்னது பார்த்தீங்கன்னாங்கய்யா, நான் 2 வாட்டி சூசைட் அட்டெண்ட் பண்ணிட்டேன். நான் சொல்றத கேட்கவே மாட்றாங்கய்யா. நான் என்ன சொல்றேன் அழுது கத்துறேன், வைக்கிறேன். என்னென்னமோ நான் அவங்க போய் கால்ல கூட கும்பிட்டு விழுந்துட்டீங்கய்யா. என்னைய முழுசாவே நான் சொல்றத கேட்கவே மாட்றாங்கய்யா. இவர நம்பி பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ரூ. 30,00,000 நான் பணம் வாங்கி குடுத்துருக்கேங்கய்யா. ரூ. 30,00,000 பணம் வாங்கி குடுத்ததுல லோன் வாங்கி குடுத்துருக்கேன். நகைய வச்சு குடுத்துட்டேங்கய்யா. அதுக்கும் அந்த இதுக்கு வச்சு தான் நான் ஒரு இது வச்சு கடை வச்சு குடுத்தேன் நானு. அந்த கடையுமே அவன் பார்த்தீங்க அப்படின்னா, அ இது பண்றதுல லோனும் கட்டுறதுக்கு ரொம்ப இது பண்றாங்கய்யா. நான் என்ன பண்றேன்னு தெரியல. லோனுக்காரங்களும் என்னைய காசு குடு, காசு குடுன்னு கேட்குறாங்க. நான் என்னால ஒண்ணும் பண்ண முடியல. அவங்களும் தவறான விஷயத்த என்னைய பேச வைக்கிறாங்க. நான் என்ன பண்றேன்னு தெரியல. இருக்கிறதுக்கு சூசைட் அட்டெண்ட் பண்ணி பேசாம இது பண்றதாங்க சூசைட் அட்டெண்ட் பண்ணி அப்படின்னு சொன்னாங்க. ஃபோனும் பண்ணி பார்த்துட்டீங்க. ஃபோனும் பிளாக்ல இருக்குது. வேற நம்பர்லருந்து கூப்பிட்டுருந்தாலும் கட் பண்ணி என் குரல கேட்டாலே கட் பண்ணி விடுறாருங்கய்யா. நான் தேடாத இடம் கிடையாது. எங்க இருக்கிறாருன்னு என்னால கண்டுபிடிக்க முடியல. ஃபோட்டோ அனுப்ப சொன்னீங்க. ஃபோட்டோ அனுப்பி பார்த்தாச்சு. கரெக்ட்டா ஃபோட்டோ பார்த்தோனே, இங்க வாங்கம்மா நான் சொல்லியிருக்கேன் அந்த பையனுடைய அவங்க அக்கா ஒண்ணு இருக்காங்க. அவங்க அக்கா தான் உங்க கூட 2 பேரும் பிரிச்சு வேற பக்கம் திருமணம் பண்ற மாரி பண்ணி வச்சிருக்காங்க. இது எதுலயும் பண்ணிட்டாங்க. மாந்திரீகமா பண்ணி வச்சிருக்காங்கம்மா அப்படின்னு சொன்னேன். இது முகமாத்து மாரி பண்ணி வச்சிருக்காங்கம்மா. முகமாத்து மாரி பண்ணிட்டாங்க அப்படின்னா 2 பேத்துக்கு ஆகாது. இது வகுத்துக்கும் மருந்து குடுத்து வச்சுட்டாங்க. நீ பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள சுத்தமாவே பிடிக்காது. எதிரி மாரி தான் பார்ப்பாரு. கீரி பாம்பு மாரி தான் சண்டை போட்டுட்டு இருப்பீங்க 2 பேரு. நீங்க என்ன சொன்னாலுமே கேட்க மாட்டேன். இப்ப இருக்க சூழ்நிலைக்கு நீங்க என்ன சொல்லி புரிய வச்சாலுமே, உங்க பகுட்டு என்னத்தையும் சொன்னாலும் அத கேட்கவே மாட்டாரு. அவர் என்ன சொல்றதுன்னா, அத நீங்க கேட்கிற மாரி இருக்கும். நீங்க சொல்றது உண்மதாங்கய்யா. அவங்க அக்காவுக்கும் எனக்கும் சண்டை ஆயிருச்சு. அவங்க ஏற்கனவே வீட்டுக்கு வந்திருந்தாங்க. வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, சாப்பாடு கொண்டாந்து குடுத்தாங்க. என்னைக்குமே சாப்பாடு இதுவரைக்கும் குடுத்ததில்ல அவங்க. ஆனா சாப்பாடு கொண்டாந்து குடுத்தாங்க. 2 பேருமே சாப்பிட்டோம். சாப்பிட்டதுல அந்த 1 வாரத்துல பார்த்தீங்க அப்படின்னா தான் இந்த இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்குது. அவன எப்படியாச்சும் எனக்கு சேர்த்து வச்சுடுங்கய்யா. அவன் இல்லன்னா நான் இருக்க மாட்டேன். சூசைட் பண்ணிக்கிருவேன். அந்த பொண்ணுக்கும் 2வது தரம் தாங்கய்யா. நானும் 2, 3 இடத்துல குடுத்தீங்க. குடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 2மே ஒண்ணுமே நடக்கலைங்க. ஒரு விஷயம் நடக்கல. லாஸ்ட்டா அவங்கள நம்பி வந்திருக்கேன். இன்னும் 10 நாள் தாங்க இருக்கு திருமணத்துக்கு. அதுக்குள்ளயும் நிப்பாட்டிறலாமா? உங்கள நம்புறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அந்த அம்மா பாட்டுக்கு நியாயத்தினால பார்த்தீங்க அப்படின்னா 9 வருஷம் வாழ்ந்துட்டாங்க, வச்சுட்டாங்க. வேற இப்ப போய் வேற திருமணம் பண்ண முடியாது. அவரே நம்பிலாம் லோன் பணம்லாம் வாங்கி குடுத்தாச்சு. வேற வழி இல்ல. நம்ம செஞ்சு குடுக்கணும்னா வேற சூசைட் தான் பண்ணிக்கிறான்னு ஒரு முடிவுல இருந்தாங்க. சரி அந்த அம்மா காளியம்மாட்ட உத்தரவு கேட்கும்போது செஞ்சு குடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அம்மாவுடைய அருளால தான் இந்த விஷயத்த நான் தொடங்குனேங்க. நிப்பாட்டிறலாமா? நானும் பிரச்சனை பார்த்தேன். பார்த்ததுக்கப்புறம் காளியம்மா சொன்னுடைய அருள்வாக்கால பார்த்தீங்க அப்படின்னா நிப்பாட்டிறலான்னு வந்தது. அதனால தான் சரி நிப்பாட்டிப்புடலாமா அப்படின்னு நான் அந்த அம்மாட்ட சொன்னேன். பார்த்தீங்கன்னா பூஜைலாம் ஆரம்பிச்சு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துலயுமே உருவேத்தி, இது பார்த்தீங்க அப்படின்னா, இது என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது சுடுகாட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆத்து. தண்ணீல ஆத்து போயிட்டு இருக்குது. நடு இது பண்ணக்கூடிய விஷயம் 1 மணிக்கு தான் பண்ணணும். 12 நடுஜாமம். நடுஜாமத்துல தான் பண்ணக்கூடிய விஷயம். இது பார்த்தீங்க அப்டின்னா நம்ம தண்ணி பார்த்தீங்க அப்டின்னா 2 பக்கெட்டு பிரியிற மாரி இருக்கும். பிரியிற பூஜை அங்கன தான் கட்டணுது. பிரிக்கிற பூஜை ஒண்ணு இங்கிட்டு போகும். ஒண்ணு இந்த பக்கெட்டு போகும். அந்த மாரி தான் அத கட்டுறது. ஏன்னா, அந்த இடத்துல தான் உடைச்சா தான் இந்த பக்கெட்டு இந்த பிரிஞ்சு போறதுக்கு தான் இந்த பெரிய பூஜை கட்டுறான். பெரிய பூஜை கட்டுறோம் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, திருமணத்த நிப்பாட்டி 2 பேரும் பிரிக்கிறது தான். புரியுதுங்களா? அந்த அம்மாவ அந்த பக்கெட்டுக்கு பிரிச்சு இந்த பக்கெட்டு வசியம் பண்றது அது. பிரிக்கிறது. அந்த திருமணத்த நிப்பாட்டி அந்த பக்கெட்டும் போடாம வர சுத்தமா திருமணத்த பிரிச்சு விட்டு இது பண்றது. இது இந்த மாரி பூஜை தான். எதுக்கு நான் ஒரு அந்த 12 to 1 பண்றோம் அப்டின்னா, அந்த காலகட்டத்தில தான் நம்ம கூடி இருக்கக்கூடிய விஷயம் அமானுஷ்ய சக்தியோட அமானுஷ்யம் சொல்லக்கூடிய ஆத்மாக்களும் சரி, மத்தபடி நம்ம இப்ப பிரியக்கூடியதும் சரி, அப்பதான் கரெக்ட்டா அடிக்கோட நடக்கும். ஏன்னா, நான் பகலைக்கு பண்றத நைட்டு அந்த நடுஜாமத்தில பண்றது 1 மணிக்கு 12 to 1 பண்றது தான் கரெக்ட்டா அக்யூரேட்டா வேலை செய்ய நடக்கும் அது.
10 நாள் இந்த விஷயத்த நிப்பாட்டிக்கணும்னு சொல்லியாச்சு. அப்போ வந்து இந்த மாரி உட்காந்து அக்யூரேட்டா போய் நான் பண்ணாதான், அந்த விஷயம் நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்து கரெக்ட்டா அக்யூரேட்டா நடக்கும். இந்த கேஸ் இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்க அப்டின்னா, ஏன் இந்த கேஸ் எடுத்து நான் இது பண்ணேன் பார்த்தீங்க அப்டின்னா, இந்த அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி, அவர் திருமணம் பண்ணிக்கிட்ட அந்த பொண்ணு ஃபோன் பண்ணி சவால் விட்டு சொல்லியிருக்குது. "நீ முடிஞ்சா எங்க 2 பேத்தையும் பிரிச்சு பாரு. நீ எங்க வேணாலும் போ. யார் வீட்லனாலும் போ. எவன்ட்ட வேணாலும் போ. யார்ட்ட வேணாலும் போ. யார்ட்ட எவ்வளோ பெரிய ஆளுட்ட போ. எங்க 2 பேத்தையும் மட்டும் பிரிக்கவே முடியாது. என்ன பண்ணாலும் பிரிக்க முடியாதுன்னு" சொல்லிட்டு 2 பேரும் செல்ஃபி எடுத்து ஃபோட்டோ அந்த அம்மா செல்லுக்கு அனுப்பியிருக்காங்க. அந்த அம்மா அந்த ஃபோட்டோவ பார்த்துட்டு தான் சூசைடே அட்டெண்ட் பண்ணியிருக்காங்க. யாருக்கு இருந்தாலும் அந்த ஒரு மன வருத்தம் வரும். இந்த கேஸ் எடுத்து பண்ணோம். நம்ம நம்பி வந்துட்டாங்க. காளியம்மா நம்பி வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த கேஸ் எடுத்து பண்ணோம். நெறைய பேர் என்ட்ட கேட்டிருந்தாங்க. ஐயா வந்து நீங்க வந்து பேய வந்து நேர்ல காட்ட முடியுமாங்கய்யா? அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ட கேட்டிருந்தாங்க. எங்களால முடிஞ்சது பார்த்தீங்க அப்படின்னா, வீடியோல தெரிஞ்ச விஷயத்த தான் சொல்ல முடியும்னு சொல்லியிருந்தேன் நானு. ஆனா நம்ம நேர்ல பார்க்கிறது வேற, வீடியோல எடுக்கிறது வேற. இப்ப வீடியோல இப்ப சில விஷயங்கள் இது வந்து இருக்கும். இது பார்த்தீங்கன்னா, பூஜை முடிச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த அம்மாவ வர சொல்லி 11 பூஜை கட்டுனோம். 11 பூஜை கட்டுனதுக்கப்புறம் அந்த அம்மாவ வர சொல்லி பூஜை பொருள் குடுத்தேன். கரெக்ட்டா வந்து வந்து வாங்கிட்டு போனாங்க. நேர்லயே வந்துட்டாங்க. நேர்லயே வந்து வாங்கிட்டு போனாங்க. எனக்கு வந்து வாங்கிட்டு போனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு 7 நாள் கழிச்சு எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க. நான் எடுக்க முடியல. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வேலையா இருந்தனால எடுக்க முடியல. ஒரு 2 நாள் வந்து அவங்க அம்மா தொடர்ந்து அடிச்சிருப்பாங்க போல இருக்கு. என்னால எடுக்க முடியல. அதுக்கப்புறம் நானே ஃபோன் பண்ணி பேசினேன் அந்த அம்மாட்ட. அந்த அம்மா என்ன சொன்னாங்க பார்த்தீங்க அப்டின்னா, "ஐயா வந்து கிட்டத்தட்ட நான் அவர பார்த்து 6 மாசம் ஆகுது. 1 நாள் 2 நாள் கிட்டத்தட்ட பார்த்து என்னால 6 மாசம் ஆயிப்போச்சு. நிம்மதியான தூக்கம் கிடையாது. நிம்மதியான சாப்பாடு கிடையாது. நான் நீங்க பூஜை பண்ணி குடுத்து வாங்கிட்டு போயிட்டீங்க. வாங்கிட்டு போயிட்டு கரெக்ட்டா எனக்கு 7ஆம் நாள் 7ஆம் நாள் உங்கள கூப்பிட்டுருந்தீங்க. நீங்க எடுக்கல. ஆனா பார்த்தீங்கன்னா, 6 நாளுக்குள்ள பார்த்தீங்க அப்டின்னா, எனக்கு முன்னாடி வந்து நிக்கிறாரு அவரு. ஏன்னா 6 மாசம் ஆச்சு அவர பார்த்து எனக்கு வந்து. என்ன பண்றதுன்னு தெரியல. எனக்கு ஒரே பெரிய ஆச்சரியமா தாங்க இருந்துச்சு அது எனக்கு. ஏன்னா 6 மாசம் ஆச்சு பிரிஞ்சு. நானும் அவரும் பார்த்து எல்லாமே இது பண்ணி 6 மாசம் ஆயிப்போச்சு. அவர் வந்து நேர்ல இருக்கும்போது எனக்கு வந்து பெரிய ஒரு ஆச்சரியமா இருந்துச்சுங்க. என்னால வாய் பேச முடியல, வைக்க முடியல. நான் எதுவுமே பேசலங்க. அவரு தான் வந்து பேசினாரு, வச்சாரு என்கிட்ட. இது பார்த்தீங்க அப்டின்னா, அவர் என்ன வந்து பண்ணியிருக்காருன்னா, மேரேஜ் ஆயிருக்கும்போது பார்த்தீங்க அப்டின்னா, அந்த அம்மா சொன்னது பார்த்தீங்க அப்டின்னா, மேரேஜ்லாம் நடந்து எல்லாமே ஆகிட்டு வந்து வரும்போது பார்த்தீங்க அப்டின்னா, அந்த பொண்ணுக்கும் இன்னொரு பையனுக்கும் அதான் இதான் பிரிவு. பார்த்தீங்க அப்டின்னா, அந்த பொண்ணுக்கும் இன்னொரு பையனுக்குமே வந்து பேசிட்டு இருந்திருக்குது. இவரு பார்த்தீங்க அப்டின்னா, இது பிரிவு போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்டின்னா, மேரேஜ் ஆன இடத்துல அந்த இடத்துல வந்து எல்லாமே மேரேஜ் ஆனதுக்கு எல்லாம் கைக்கூடி வருது. வரக்கூடத்துல பார்த்தீங்க அப்டின்னா, என்ன ஒரு கணக்குன்னு பார்த்தீங்க அப்டின்னா, அந்த பொண்ணு வந்து மே ஒரு பாய் ஃப்ரெண்டோட பேசிட்டு இருந்திருக்குது. அவருக்கு வந்து பாய் ஃப்ரெண்டோட பேசுனா பண்ணி கிடையாது. அவர் வந்து அந்த செல் எடுத்து பார்த்து எல்லாத்தையுமே எடுத்து பார்த்துட்டாரு போல இருக்கு. பார்த்து பேசுனதுக்கப்புறம் இன்னொரு பொண்ணு பேசிக்கிட்டு இருந்தது. தவறான ஒரு உறவுல இருந்திருக்காங்க தெரிஞ்சு போச்சு. கல்யாணம் நின்னு போச்சு. இதெல்லாம் என்கிட்ட வந்து சொன்னாருங்கய்யா. நான் அவன் பூஜை பண்ணது, வச்சது எதுவுமே என்ட்ட சொல்லவே இல்ல. நம்ம சொல்லக்கூடாதுன்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. அதனால வந்து நான் சொல்லவே இல்ல. அத வந்து நான் தப்பு பண்ணிட்டேன் நானு. தெரியாம பண்ணிட்டேன், வச்சுட்டேன். இனிமேல் வந்து நான் இது பண்ண மாட்டேன் வைக்கேன்னு சொல்லிட்டு, அவர் சொன்னதுக்கு அப்புறம் தாங்க எனக்கு வந்து மனசுக்கு ஒரு நிம்மதியா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு, அந்த அம்மா நேர்லயே வந்திருந்தாங்க. நேர்லயே வந்து சாமிகிட்ட காளியம்மாட்ட வந்து இதெல்லாம் கும்பிட்டுட்டு இதெல்லாம் நன்றிலாம் சொல்லிட்டு போயிருக்காங்க. இந்த பிரிவினை வந்து விஷயம் ஒண்ணும் பார்த்தீங்க அப்படின்னா, இது ஆத்மா வச்சு பண்றது தான். இது வந்து முழுக்க முழுக்க ஒரு ஆத்மாவ வச்சு பண்ணக்கூடிய விஷயம் தான் இது.